ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பேடிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் பார்க்கலாம் வாங்க. அப்பப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவமானது நடக்க போகுது. என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் தாங்க நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய வானிய நிகழ்வில் அப்பப்போ கிரகணம் நடைபெறுவது இருக்குது. அதில் அந்த கிரகணம் நடைபெறும் போது அந்த கிரகணத்தினால நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொருவருக்குமே பர்சனலாகவே ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது பாதிப்பாகவும் இருக்கலாம், இல்லை அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்க ராசிகளுக்கு எப்படி கிரகணம் நடக்குதோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தினால இந்த வீடியோவில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகணனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணன்னு சொல்லிட்டு இருக்கிறனே, என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது. என்னைக்கு நடக்க போகுதுன்னா, மார்ச்சுடைய 3ஆம் நாள் அன்னைக்கு, தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை. நிறைஞ்ச மாசியுடைய பௌர்ணமியும் அன்னைக்கு இருக்குது. அதோடு ஹோலி பண்டிகையும் இருக்குது. இந்த அற்புதமான நாளில் தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்குது. இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரங்களாக சிலது இந்த நாளில் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரத்த நிலவு போல் காட்சி தரப்போகுது. ஆக்சுவலி இந்த ரத்த நிலவு காட்சி இந்தியாவில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பார்க்கலாம். எப்போது பார்க்கலாம், எந்த நேரத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய முதல் முழு சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமானது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. அன்னைக்கு பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு அன்னைக்கு தான் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கு. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். இதனை தான் இரத்த நிலவு, பிளட் மூன் என்று அழைக்கப்பட இருக்கு. இந்த முழு கிரகண நிலையானது சுமார் 58 நிமிடங்கள் வரையும் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது கிரகணம் தொடங்கிறதுனால இந்திய நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டும் நல்லா காண முடியும். பர்டிகுலராக மாலை 4:58 மணிக்கு தொடங்குது கிரகணம். மாலை 5:32க்கு உச்சமடையுது. இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போதே இந்த நிகழ்வு நடக்கிறதுனால கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்கலாம். அதுவும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய திபார்கோர், திஸ்பூர், கொல்ஹஸ்கத்தி, லிலாங், இட்டாநகர் இந்த மாதிரியான நகரங்களில் முழு கிரகணத்தை காண முடியும். ஏன்னா இங்கே மாலை 4:05-10 கிரகணத்துடைய இதை பார்க்கலாம். அதாவது 4 இல்லைனா 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலி சூரிய கிரகணத்தை போலின்றி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. சாதாரணமாகவே வானத்தில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நாம் பார்க்கலாம். ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில் இதுதான். ஸோ இந்த கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாகவே நடக்குது. எப்படின்னா, சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. புராணங்கள் படி இந்த நாளில் சந்திர கிரகணத்தின் போது ராகு கேது சந்திரனை விழுங்கக்கூடிய காலமாக கருதப்படுது. இது ஒரு பொதுவாக அசுப நிகழ்வாக கருதப்படுது. இந்த நிலையில தான் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும். அதில் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க உத்திர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கன்னி ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக பாருங்கள், பலன்கள் வாங்க. இப்போ உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். வாக்கு நாணயம் தவறாமல் உண்மையாக பாடுபடக்கூடிய குணமுடைய கன்னிராசினரே இந்த கிரகணத்திலிருந்து சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகும், புதிய தொடர்புகளால் நன்மையானது உண்டாகும், வீண் பகை, மன சஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியன அகலும், மன சஞ்சலம் மொத்தமாக தீரும், பகைகள் தொல்லை தராமல் இருக்கும். இதை நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். வியாபார தொழில் மூலம் உண்டாகக்கூடிய செலவுகள் முற்றிலும் குறையோ, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி அதை தக்க வைத்துக் கொள்வது கிரகணத்திற்கு பிறகு நல்லது. அதுவும் வியாபார தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வது ரொம்ப முக்கியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமானது கிரகணத்திற்கு பிறகு உண்டாகும். புது தொழில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை, இல்லைனா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தரும். அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கூட கடன் பிரச்சனைகள் குறையும், புதிய எண்ணங்கள் உண்டாகும், புது நபர்களுடைய நட்பு கிடைக்கலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும், காரிய அனுகூலமானது உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும், இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா கவலைகள் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். அது நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரகணத்தின் போது பண்ணணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் சந்தோஷமாக நடக்கும், லாபம் அதிகரிக்கும், பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம், அதனால் அதில் கவனமாக இருக்கணும். மாணவர்களும் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். ஸோ அதை முழுசாக பண்ணுங்க. ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன்கள் கிரகணத்திலிருந்து இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்க, சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்பேற்பட்ட இந்த இரத்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் உங்கள் ராசிக்கு இருக்குது. கிரகண நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நான் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் பகை தான் சூரிய சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணம் சூரிய சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணமும் ஏற்படுது. அதனால் இது ஒரு ஆபத்தான நிகழ்வாக கருதப்படுறதுனால கிரகணத்தின் போது சிலது நீங்கள் செய்ய வேண்டும். அதில் கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அப்புறம் கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்கிறதுனால வீடுகள்லேயும் பூஜரை சாத்திருக்க வேண்டும். அப்புறம் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை பிள்ளடை போட்டு அது கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது மெயினாக நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அது இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். இல்லைனா ஒளிபரப்பு செய்தாவது கேட்கணும். கிரகணம் முழுவதும் முடிந்தது குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் போன்ற பெரிய தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே கூட இறைவனை துதித்து இறைல் பாடல்களை பாராயணம் செய்யலாம், ஒளிபரப்பு செய்யலாம். கிரகணம் முடிந்ததும் வீட்லேயும் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். ஏன் இதெல்லாம் செய்யணும்னா சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் அதிகம் இருக்குது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இதெல்லாம் செய்யணும் என்பதை சொல்கிறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.